இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது பேக்கெட் ட்ரேசர் என்ற சிமுலேஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரெண்டு ரவுட்டர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டு ரவுட்டர்ஸை கனெக்ட் பண்ற சந்தர்ப்பங்கள் வேற வேற டிஃப்ரெண்டான டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இடையிலான கனெக்ஷன்ஸ், பிரான்ச்சஸுக்கான கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணிக்கல எங்களுக்கு இந்த ரவுட்டர் ரெண்டு பேரை கனெக்ட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நாங்க ரவுட்டரை கனெக்ட் பண்றதுக்கு சீரியல் போர்ட் அப்படின்ற ஒரு போர்ட்டை யூஸ் பண்ணிக்கொள்வோம். இனிஷியலா இங்க ரெண்டு ரவுட்டர் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு ரவுட்டருக்கு இடையிலையும் நாங்க கனெக்ஷனை மேக் பண்ணி கொள்ளணும்னு சொல்லிக்கல. இங்க நாங்க இனிஷியலா இந்த ரவுட்டரை கிளிக் பண்ணிட்டு இந்த ரவுட்டர்ல இருந்து நாங்க பிசிக்கல் பார்ட்டை வியூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை ரஸ்ட்டை நான் ரவுட்டரை ஓஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல நாங்க ஒரு சீரியல் போர்ட்டை அவைலபிளா எடுக்க போறோம். ஸோ அதுக்காக HWIC2T இந்த ஹார்ட்வேர் ஐசி ஒன்று நாங்கள் எடுக்க போறோம். சீரியல் போர்ட்டுக்கான ஒரு ஐசி. ஸோ இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்ட்ராவா இந்த இடத்துல அந்த ஒரு சீரியல் போர்ட்டை நான் லொக்கேட் பண்ணிக்கொள்ளும். ஸோ இதுல லொக்கேட் பண்ணுவோமா இருந்தா ரெண்டு சீரியல் போர்ட் எங்களுக்கு அவைலபிளா இருக்கு. அகைன் இந்த ரவுட்டர் ஆன் பண்ணிக்கொள்றேன். தென் இதை க்ளோஸ் பண்றேன். இந்த ரவுட்டருக்கான சீரியல் போர்ட் ஓகே. அகைன் செகண்ட் ரவுட்டரை ஆன் பண்ணி இது ஒன் ஸ்டேட்ல இருக்கபடியெல்லாம் ஓஃப் பண்ணிட்டு SWIC2T என்ற இந்த போர்ட்டை நான் அவைலபிள் பண்றேன். தென் இந்த இடத்துல இதையும் நாங்க ரவுட்டரை ஆன் பண்ணிக்கொண்டு இவரை க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ரவுட்டர்லையுமே சீரியல் போர்ட் அவைலபிளா இருக்கு. தென் கனெக்டர்ஸ் என்ற ஆப்ஷனை நாங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் ஆப்ஷன்ல எங்களுக்கு நிறைய விதமான கனெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். இதுல இந்த கிளாக் இந்த ஷேப்ல இருக்க போற சீரியல் DCE கனெக்ஷன் தான் யூஸ் பண்ண போறோம். ரவுட்டரை கிளிக் பண்ணி சீரியல் 0 என்ற போர்ட்ல இருந்து அகைன் இந்த ரவுட்டர்ல இருக்கிற சீரியல் 0 என்ற போர்ட்டோட கனெக்ட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இப்போ கனெக்ஷன் ஐக்கன் டவுன்ல இருக்கிறதுக்கான ரீசன் நாங்க இந்த ரவுட்டரை கிளிக் பண்ணி போர்ட்டை ஆக்டிவேட் பண்ணுவோம். ஸோ கன்ஃபிகரேஷன் டேப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த ஜிகாபிட் இதன் மாதிரியான நிறைய போர்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. இதுல சீரியல் போர்ட் 00 இந்த போர்ட்டை நாங்கள் ஆன் பண்ணிட்டு இதுக்கான ஐபி கன்ஃபிகரேஷனை கொடுக்கலாம். ஸோ இதுக்காக நான் 192.168.23.1 இந்த ஐபி அட்ரஸ் நான் இங்க கொடுத்துக்கொள்றேன். சப்நெட் மாஸ்க் எங்களோட நெட்வொர்க் ஏற்ற மாதிரியான சப்நெட் மாஸ்க் எது கொடுக்கலாம். நான் அதுல 252 அப்படின்ற சப்நெட் மாஸ்க்கை கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கொள்றேன். தென் அகைன் இந்த ரவுட்டரையும் கிளிக் பண்ணிட்டு இந்த ரவுட்டர் கன்ஃபிகரேஷன் டேப்ல சீரியல் போர்ட் 00ன்றதுல இந்த போர்ட்டை ஆன் பண்ணிக்கொள்றேன். தென் இதுக்கான ஐபி அட்ரஸ் நாங்கள் ஆல்ரெடி கொடுத்த மாதிரி 23.1 சப்நெட் மாஸ்க் எனக்கு 152 அப்படின்ற சப்நெட் மாஸ்க் கொடுத்துக்கொள்றேன். இந்த ஐபி அட்ரஸுக்கு பதிலாக 200 ஐபி அட்ரஸை கொடுத்துக்கொள்றேன். ஸோ இதுதான் நாங்க ஜென்ரலா ஒரு சீரியல் போர்ட் ஒன்றை ஆக்டிவேட் பண்றதுக்கான ஒரு கமாண்ட். சீரியல் போர்ட்டுக்கான கன்ஃபிகரேஷனுக்கு நாங்கள் ஐபி அட்ரஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தோம். இந்த ரெண்டு ஐபி அட்ரஸும் ஒரே சப்நெட் மாஸ்க்கு வர மாதிரி நாங்கள் கன்ஃபிகர் பண்ணுவோமா இருந்தால் அங்கே கனெக்ஷன் சக்சஸ்ஃபுல்லான கனெக்ஷனாக இருந்துவிடும்.